சோழமண்டல சமூக சமய நல்லிணக்க மாநாடு வன்னியர் சங்கம் ஒருங்கிணைச்ச அந்த மாநாடு குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளும் அது குறித்து ஒரு பதிவு பேசியிருந்தோம். இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் பேசுனது குறித்து தனித்தனியாக விவரமாக பேசல. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களுக்கு பேசினதை கொஞ்சம் விவரமாக பேசியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக 2 விஷயத்த பேசியிருந்தாரு ராமதாஸ். ஒன்று, ருத்ரவன்னியன் அப்படிங்கிறத அந்த அந்த மேடை செட்டப்பு அங்கே வச்சுருந்த அந்த செட்டப், சிலை செட்டப் எல்லாம் வச்சு ரொம்ப புலங்காகிதம் அடைஞ்சு அந்த சிற்பியை கூப்பிட்டு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருந்தார். அது ஒன்றத்தையும். 2வது, காடு வெட்டி குருவை நினைவுகளை பகிர்ந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருந்தார். இந்த 2 விஷயம் தான் ராமதாஸ் அவர்கள் மிக முக்கியமாக 2 விஷயத்தை தான் பகிர்ந்துருந்தார். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமாக பேசிடலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். மேலே பாருங்க, அக்னி, அதான் நம்மளுடைய அடையாளம். ருத்ரவன்னியன் அக்னியிலே இருந்து, தீயிலிருந்து பிறந்தவன். மேலே பாருங்க, நல்லா பாருங்க, இன்னொரு தூரம் பாருங்க. அந்த தீயிலிருந்து தத்ரூபமாக ருத்ரவன்னியன் பிறப்பதை சிற்பி சிவா, எங்கப்பா சிவா, ஒரு வணக்கம் போடு எல்லாருக்கும். இவர் தான் சிற்பி சிவா. இந்த புராண கட்டுக்கதை உருட்டு இருக்கு இல்லையா, வன்னியன் நெருப்புல இருந்து வந்துட்டான் அப்படின்னு பாப்பானுங்க எழுதி வச்ச புராண உருட்டை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்குல்ல வன்னியர் சங்கம், அதனோட சுய லாபத்துக்காக இந்த புராண உருட்டை நம்ம தனியாக ரொம்ப விரிவாகவே பேசுவோம். தனியாக விரிவாக பேசுறதுனால சுருக்கமாக இதை பற்றி ஒரு கேள்வியை மட்டும் ராமதாஸ் அவர்கள்கிட்ட கேட்டுட்டு நாம் அடுத்த குரு கிட்ட போயிடுவோம். என்னன்னா, இவர் படிச்சிருக்கிறது மருத்துவம். இவர் பேர் மருத்துவர் இவர் பேர் ராமதாஸ், படிப்பு மருத்துவம் படிச்சிருக்காரு. அதனால மருத்துவர் ராமதாஸ். மருத்துவங்கிறது அறிவியல் தொழில்நுட்பம். அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை படித்ததுனால தான், மருத்துவருங்கிற அடையாளம் ஆனதுனால தான் அவர் இன்னைக்கு இந்த அரசியல் கட்சியிலேயே கூட இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டிருக்கார். அப்படி இருக்கிற ஒரு மருத்துவரே, நான் நெருப்பிலிருந்து பிறந்து வந்தாங்க, நம்ம வரலாறு நெருப்பிலிருந்து தொடங்குது, நம்ம ஜாதி நெருப்பிலிருந்து ருத்ரவன்னியன்கிற நெருப்பிலிருந்து முளைச்சி வந்ததுனால அதிலிருந்து தான் நம்ம வந்தோம் அப்படின்னு பேசுறது எவ்வளோ பெரிய அபத்தமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்துங்க. படித்து நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்னு நாம் கேட்குறோம். நீங்கள் என்னத்துக்கு படிச்சிங்க? உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இல்லை முன்னாடி இருக்கிற அந்த மருத்துவருங்கிற அந்த பட்டத்தை தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சிருங்க. ருத்ரவன்னியன்கிறவன் நெருப்புல இருந்து வந்துட்டான் அப்படின்னா, அப்போ பெண்கள்லாம் எப்படி வந்தாங்க? வன்னியர் சமூகத்தில் இருந்த பெண் எப்படி வந்தாங்க? ஒரு ஆண் வந்ததுனால ஆண்ல இருந்து எப்படி ஒரு சமூகம் பரிணமிக்க முடியும்? பெண் துணை இல்லாமல் ஒரு சமூகம் விருத்தி அடையுமா? இல்லை வெறும் ஆணால மட்டுமே இந்த குழந்தை பெற்றுக்க முடியுமா? குழந்தை பெற்றுக்க உதவ முடியுமா? அறிவியல் ரீதியா ஆணோட 23 குரோமோசோமும் பெண்ணோட 23 குரோமோசோமும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு குழந்தை பிறக்கும். அது ஆணா பெண்ணா தீர்மானிக்கிறது மட்டும்தான் ஆணோட குரோமோசோம், 23வது குரோமோசோம். இதை வெகுஜன மக்களுக்கு, அவர் முன்னாடி கூடியிருந்த இளைஞர்களுக்கோ படிப்பறிவு இல்லாதவங்களுக்கோ தெரியாம இருக்கலாம். தன்னை மருத்துவர்னு சொல்லிக்கிற ராமதாஸுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்லைன்னு நம்புறேன். அப்படி தெரிஞ்சவர் நாம தீயிலிருந்து வந்தவங்க, ருத்ரவன்னியர் வழியில் வந்தவங்கன்னு பேச காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை ஏமாத்தி அவர் வயிறு வளர்க்கறத தாண்டி வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்று வளர்த்துட்டார் நிறையா, அதை கட்டி காப்பாற்றணும். இன்னும் அவரோட தலைமுறைகள் 30-40 தலைமுறைகளையும் அதை வச்சு சாப்பிட்டுறணும் இல்லையா? அதை தாண்டி வேற ஒரு காரணமும் கிடையாது. ஒரு காரணம் கிடையாது. சத்தம் போட்டீங்கன்னா நான் பேச மாட்டேன், எழுந்து போயிடுவேன். எதுக்கடா வந்துக்கிறீங்க? சத்தம் போட வந்துருக்கீங்க, வாய மூடுங்கப்பா அப்படின்னு சொல்றேன். ஏவன் வயத்தை இருந்தாலும் படார்னு ஒன்று கொடு, பக்கத்தில் இருக்கிறவன் கொடு, வாயை திறந்தான்னா கொடு, அதான் பரிசு. அவர் வர தொண்டர்களையோ இளைஞர்களையோ ஒரு பொருட்டா ஒரு தூசியா கூட மதிக்கிறது கிடையாது. பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அவர் பேசுற கூட்டங்களில் பார்க்குறோம், ஏய் வெளியே போடா, ஏய் ஃபோனை குடுறா, ஃபோனை ஆஃப் பண்ணி வைடா, எதுக்குடா வந்த, பேசினானா வாயிலே கொடு அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசக்கூடியது தான். ஏன்பா உடனே பலர் முட்டு கொடுக்க வரலாம். ஏன்பா எங்கள் ஐயாப்பா அவர் 86 வயசாகுதுப்பா, அவர் பிள்ளைங்க மாறி பண்ணாங்க,
அதனால அவர் எங்களை வாடா போடான்னு கூப்பிட்றதெல்லாம் எங்களுக்கே பிரச்சனை இல்லை, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு யாருக்காவது தோணலாம். தோணும், கண்டிப்பாக தோணாமையா இருக்கும். இங்க எவ்வளோ ஒரு தலைவனுக்கு எவ்வளோ வயசாகுதுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, அவர் என்னவா நீங்க பாக்குறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு கட்சியா அவர் ஒரு கட்சியா இயங்கும் போது தலைவன் தொண்டனுக்குள்ள அந்த அந்த உறவு அப்படிங்கிறது இருதரப்பான சுயமரியாதையும் சார்ந்தது தான். எப்படி நீங்க அவரை ராமதாஸ் அவர்களுக்கான மரியாதையை உறுதி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே போலதான் ராமதாஸ் எதிரில் உள்ளவங்களுக்கான மரியாதையும் சுயமரியாதையும் உறுதி செய்ய கடமைப்பட்டவர். நீ என்ன வேணா பார்த்துக்க, அவர் ஒரு கட்சி தலைவரா சுயமரியாதைய தன் தொண்டர்களின் சுயமரியாதைக்கும் பொறுப்புள்ளவர் தான் ராமதாஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது மிக அநாகரிகமான தன்னோட பேச்சை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு வராருங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்ண விரும்புகிறோம். ரெண்டாவது, காடுவெட்டி குருவை அங்க பேசின எல்லாருமே காடுவெட்டி குருவை பேர் சொல்லி 2 கைத்தட்டலை வாங்கிட்டு தான் பேச தொடங்கினாங்க. ஏன் காரணம் என்னன்னா, வன்னியர் சங்கம் அப்படின்னாலே காடுவெட்டி குரு தான் அடையாளமா இன்னிய வரைக்கும் இளைஞர்கள் பார்க்குறாங்க. காடுவெட்டி குரு பேரை சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு உற்சாகமே வருது, அந்த வெறி வருது. அது கூட காடுவெட்டி குருவே ஒரு நல்ல விதமா இளைஞர்கள் பார்க்குறாங்களான்னா கிடையாது, ஒரு வெறி, ஜாதி வெறியே ரொம்ப காத்திரமா பேசினார் காடுவெட்டி குருங்கிற அந்த மனநிலையில தான் பார்க்குறாங்க காடுவெட்டி குருவை. காடுவெட்டி குருக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்கு, ஒரு நேர்மறையான முகம் இருக்கு, அதை பார்க்கறது இல்லை. அதை கொண்டு போய் இந்த சமூகம் இந்த சமூகத்துக்கான தலைவர்கள் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போய் சேர்க்கவே இல்லை அந்த இளைஞர்கள்கிட்ட. அப்படி எல்லாரும் காடுவெட்டி குரு பேரை சொல்லி சொல்லி மைலேஜ் ஏற்றிக்கிட்டாங்க. அங்கே ராமதாஸ் அவர்களும் காடுவெட்டி குரு பேரை மென்ஷன் பண்ணி இது சோழமண்டலம், காடுவெட்டி குரு வளர்ந்த இடம் அப்படி இப்படின்னு பேசிட்டு 7 அம்பேத்கர் சிலையை திறந்தது யாரு? மாவீரன் குரு. ஒரு நாள் என்னிடம் வந்தார், ஐயா எங்க ஊர்ல காடுவெட்டியில் தேநீர் கடையில் டீ கடை, இரட்டை குவளை முறை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அது தனி ஒரு டம்ளர், வன்னியர்களுக்கு ஒரு டம்ளர், இப்படியெல்லாம் இருக்குது ஐயா, இதை ஒழிக்கணும்னார். சரி நான் வரேன் என்று சொல்லி அங்கே போய் எல்லாரும் உட்கார்ந்து பரிமாறிக்கொண்டோம், தேநீரை பரிமாறிக்கொண்டோம் எல்லா சமுதாயங்களும். ஆக இந்த இரட்டைக்குவளை முறை முதல்ல தமிழ்நாட்டில் ஒழித்தவர், அதற்கு வித்திட்டவர் யார்? மாவீரன் குரு. நாமளுமே கூட காடுவெட்டி பிறந்தநாளுக்கெல்லாம் சில பதிவுகளை போட்டிருக்கோம், நாமளுமே பல நேரங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். காடுவெட்டி குருவோட ஆரம்ப கால அரசியல், அவர் திமுகவில் முதல்ல இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் தான் விலகி வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட பயணிச்சிருக்காரு. குருவோட ஆரம்ப கால அரசியல் சமூக நீதி அரசியலாக தான் இருந்துச்சு. ஒரு அம்பேத்கரை பொது தலைவராக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவராக இருந்தார். இரட்டை குவளை முறை இருக்கக்கூடாது, சாதி வேற்றுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நபராக தான் இருந்தார். அவர் அரசியலுக்காக பண்ணியிருக்கலாம், வாக்குக்காக பண்ணியிருக்கலாம், ஆனால் அந்த முன்னெடுப்புங்கிறது மிக முக்கியமான முன்னெடுப்பு தான். அந்த இளைஞர்கள்கிட்ட அம்பேத்கரை சாதிய பார்வையோட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க இல்லையா, அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அப்படி இருந்த காடுவெட்டி குருவை ராமதாஸ் அவர்கள் எப்படி போய் நிறுத்தினார் அப்படின்னா, பல தடவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுற அளவுக்கான ஒரு நபரா, ஜாதி வெறியை ஊற்ற வெறி ஏத்தப்பட்ட நபரா மாத்தி கொண்டு போய் நிக்க வச்சாரு ராமதாஸ் காடுவெட்டி குரு அவர்கள். வெளிப்படையா அவர் சேரில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, அவர் ஜாதி வெறியை பேச மாட்டார், வெளிப்படையா காடுவெட்டி குருவை விட்டுட்டு நான் மோளடிக்கிற சாதியான்னு பேசுவார். அப்படி சமூக நீதி தளத்தில் இருந்த ஒருத்தரை, சமத்துவத்தை விரும்பின ஒரு நபரை, காடுவெட்டி குருங்கிற நபரை பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, என்னவா மாத்தி அடையாளப்படுத்திச்சு அப்படின்னா, ஒரு ஜாதி வெறி பிடிச்ச மிருகம் அப்படின்னு பொதுவெளியில பேசுற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி காடுவெட்டி குருவோட அடையாளத்தை மாத்திருச்சு. இன்னைக்கும் அவர் மகன் வந்து பேசுறாரு, காடுவெட்டி குருவை வன்னியர் சங்கம் வெறும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வந்து சுருக்கி பார்க்காதீங்க, அவர் வந்து எல்லா சமூகத்துக்காகவும் தான் பேசினாரு, எல்லா சமூக பெண்கள் பாதுகாப்புக்காகவும் பேசினாரு அப்படின்னு வந்து அவர் ஆவேசப்படுறாரு. ஏன்னா தன் மகன், ஒரு மகனுக்கு தன் அப்பாவை ரவுடியா ஜாதி வெறியனா அப்படி இருக்கிறத எந்த மகனாவது விரும்புவானா? அப்படி இந்த சமூகம் பார்க்கறத எந்த மகனாவது விரும்புவானா?
அப்போ அவரோட நேர்மறையான முகத்தை அவர் மகன் கொண்டு போய் சேர்க்கணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம பசங்க என்ன பண்றானுங்க அப்படின்னா, காடு வெட்டி குருவோட புள்ளையே வந்து சொன்னாலும் பரவாயில்ல, அவங்களோட மகளே வந்து சொன்னாலும் பரவாயில்ல, மருமகனே சொன்னாலும் பரவாயில்ல, அக்காவே சொன்னாலும் பரவாயில்ல, காடு வெட்டி குருவை நாங்க ஜாதி வெறியனா தான் பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியோட அடையாளத்தை ராமதாஸ் அவர்கள் எப்படி காடு வெட்டி குருவை ஜாதி வெறியனா உருவாக்கி விட்டாரோ அந்த அடையாளத்தோட தான் ஏத்துப்போம். ஏன் குருவே வந்து சொன்னாலும் கூட நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு மூளைச்சலவை செய்யப்பட்டு வெறியேற்றப்பட்ட இளைஞர் கூட்டமா நம்ம மாத்தி வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நாம இங்க மிக முக்கியமா மேற்கோள் காட்ட கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சமூக சமய நல்லிணக்க மாநாடு அப்படின்னு அந்த மாநாடை ஒருங்கிணைச்சிட்டு ருத்ரவன்னியன்னு பேசினா இது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல அந்த மாநாடு செட்டப்பே வந்து ரொம்ப தப்பா இருந்தது. அதான் நீங்க மேடை செட்டப் எல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க எதுக்கு மஞ்ச துண்டை எல்லாருக்கும் கொடுக்குறீங்க? நீங்க சமய சமூக நல்லிணக்க மாநாடு தானே. மற்ற சமூகத்திலிருந்து வர தலைவர்களை அவங்களோட அடையாளத்தையோடவே பங்கேற்க விடுங்க. எதுக்கு உங்க அடையாளத்தை அவங்க மீது திணிக்கிறீங்க? நீங்க அவங்க கட்சி துண்டோட வரட்டும், அவங்க சங்க துண்டோட வரட்டும், அவங்க சங்க அடையாளத்தோட வரட்டும், பன்முகத்தன்மையோட வந்து கலந்துக்கிட்டாதானே எல்லாரும் இருந்து அது சமூக சமய நல்லிணக்க மாநாடா இருக்கும். வர எல்லாருக்கும் வலிந்து வன்னியர் சங்க அடையாளத்தை புகுத்தி விட்டுட்டு நீங்களும் மேடையில உட்கார்ந்துக்கிட்டு ஜாதி பெருமையை பேசிட்டு ருத்ரவன்னியன்னு பேசிட்டு அது எப்படி சமூக நல்லிணக்க மாநாடா மாறும்? அது அடிப்படையிலேயே அந்த மாநாட்டோட அடிப்படையே தப்பா இருக்கு, தவறான புரிதலா இருக்கு. ஏன் நம்ம இதை அங்க சொல்றோம் அப்படின்னா, வெறியேறி போனவனா தான் இருப்பான், அவனை நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா வெளியிலிருந்து சிலர் என்ன மனப்பான்மையில சில இளைஞர்கள் இருப்பாங்க, பாருப்பா நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம ஐயாவை ஜாதி கட்சியை எவ்வளோ ப்ரொமோட் பண்றாங்க, தப்பா பேசுறாங்க எல்லாம், இங்க பாரு சமய சமூக நல்லிணக்க மாநாடு நடத்துறாங்க, எல்லா ஜாதி தலைவர்களையும் அங்க கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ நல்லவர் தெரியுமா எங்க ஐயான்னு எவனோ ஒருத்தன் எங்கேயோ அப்பாவியா தெரியாம இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு நாம சொல்றோம். புரிதல் இல்லாமல் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு நாம சொல்றோம். கட்சிக்குள்ள இல்லாம பொதுவான மனப்பான்மையில வெளியிலிருந்து கவனிச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு நாம சொல்றோம் இது சமய சமூக நல்லிணக்க மாநாடாவே இல்லை. நாம் எப்படி இந்தியாவை பாஜக கிட்ட நம்ம குரல் எழுப்புறோம், நாம் இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும் ஒவ்வொரு மொழி பண்பாடு பழக்க வழக்கம் உணவு முறை இருக்கு, நீ ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்படின்னு எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வராத, இது பன்முகத்தன்மை தான் இந்தியா, இப்படி நீ திணிச்ச அப்படின்னா அது பல்வேறு துண்டுகளா சிதறி போயிடும். நாம் எப்படி எச்சரிச்சுக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம், கண்டிச்சுக்கிட்டே இருக்குமோ அதே போலதான் இந்த மாநாட்டிலையும் பன்முகத்தன்மையோட இருந்திருந்தாதான் அது சமய சமூக நல்லிணக்க மாநாடா இருந்திருக்கும். நீங்க உட்கார்ந்துக்கிட்டு வர எல்லாருக்கும் உங்க கலரையே பூசி விட்டுட்டு இது நீங்க ஜாதி பெருமையை பேசிட்டு ருத்ரவன்னியன் பேசிட்டு நெருப்புல இருந்து வந்தோம் பேசிட்டு ஆண்ட பரம்பரை நீங்க தான் பேசிட்டா அப்புறம் எப்படி அது சமூக நல்லிணக்க மாநாடா மாறும்? எந்த விதத்துல நியாயம் அது? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தேர்தல் கணக்கை போட்டு எப்படி ஆச்சு திமுக கூட கூட்டணி போயிடணும், ஒருவேளை நடக்கலாம், நம்ம திமுகவை முற்றும் முழுதுமா நம்ம அப்படியே எதையும் சொல்லிட முடியாது, ஒருவேளை நடக்கலாம். ஏன்னா இத்தனை வருஷமா அனுமதி மறுக்கப்பட்டிருந்த வன்னியர் சங்க மாநாடுகளுக்கு இப்ப திமுக அரசு வந்து தொடர்ந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன வேணா நடக்கலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. அப்படி நடந்தா திமுகவையும் சேர்த்து நம்ம விமர்சிக்க தான் போறோம், கேள்வி எழுப்பத்தான் போறோம், அது வேற விஷயம். அப்படி தேர்தல் கணக்குகள் போட்டு சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பதற்றமான சூழல்ல மக்களை வச்சு அதையெல்லாம் மீட்க வந்த ஆபத் பாண்டவன், நமக்கான இந்த சாதிக்கான ஒரே தலைவன் அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்த மட்டும்தான் இந்த டிராமாலாம் நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக பார்க்குற இளைஞர்களும் சரி, அதுலேயே ஊறி போய் வெறியேறி போன இளைஞர்களாக நீங்கள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிந்திங்க. ரொம்ப சாதாரணமான அறிவு கொண்டு சிந்திச்சா கூட இதுல எல்லாம் எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, பிழை இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசினதை பேசுவோம், சௌமியா அன்புமணியை பத்தி பேசுவோம், நிறைய பேச வேண்டியது இருக்கு, இன்னும் நம்ம விமான நிலைய மூர்த்தி பேசினது இருக்கு, பேசுவோம். எல்லாத்தையும் ஒரே பதிவில் பேசினா ரொம்ப மிக நீண்ட பதிவாக போயிடும். அதனால அடுத்தடுத்த பதிவுகளில் பேசுவோம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா ஊ மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம்
ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோவம். ஒண்ணு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒண்ணு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.